ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 14ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முள்ளிவாய்க்கால் கர்மவினை கோத்தபாயவை துரத்தியது. நாடாளுமன்றில் நேற்று ஸ்ரீதரன் கருத்து. முள்ளிவாய்க்கால் படுகொலையை அரங்கேற்றிய ராஜபக்ச குடும்பம் எந்த காலத்திலும் நிம்மதியாக இருக்கப் போவதில்லை. கர்மவினை அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும். இவ்வாறு தமிழரசுக் கட்சியின் ஜாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, யுத்தம் நடைபெற்ற போது கோத்தபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தார். யுத்தம் நடைபெறும் பகுதிகளில் 75,000 மக்கள் இருக்கின்றனர் என்று அவர் கூறினார். ஆனால் யுத்தம் முடிவடைந்த பின்னர் 4,10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வவுனியா இடைத்தங்கள் முகாம்களுக்கு கொண்டு வரப்பட்டனர். 75,000 மக்களுக்கு உணவனுப்பி 4 லட்சம் மக்களை பட்டினி போட்டு பட்டினியால் மக்கள் கொல்லப்பட்டனர். 4 லட்சம் மக்களில் எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டனர்? வரிசையில் கஞ்சிக்காக நின்ற குழந்தைகள் மீது கூட குண்டுகள் வீசப்பட்டன. இவ்வளவும் இந்த மண்ணில் நடைபெற்றன. இதை செய்தவர் கோத்தபாய ராஜபக்ச. 69 லட்சம் சிங்கள வாக்களால் தான் வந்தவர். தனக்கு தமிழ் வாக்கள் தேவையில்லை என மார்த்தட்டி ஆட்சிக்கு வந்த கோத்தபாய ராஜபக்சவை அதே சிங்கள மக்கள், அதே சிங்கள இளைஞர்கள் அரகலைய ஊடாக ஓட ஓட கலைத்தார்கள். தர்மம் வென்றது. தர்மம் அவரை நாட்டிலிருந்து அகற்றியது. இருக்க இடமின்றி தெரு தெருவாக திரிந்தார். அந்த இறந்து போன முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் இன்றும் அவரை நிம்மதியாக உறங்க விடவில்லை. இந்த கொலைகள் காரணமாக ராஜபக்ச குடும்பம் எக்காலத்தில் நிம்மதியாக இருக்கப் போவதில்லை. இதுதான் கர்மவினை. வரலாறு இதை படிப்பிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாடாளுமன்றில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. முள்ளிவாய்க்காலில் மக்கள் கஞ்சி பெருகிய சிரட்டையை நாடாளுமன்றத்தில் நூதன சாலையில் வைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்விலேயே முள்ளிவாய்க்கால் சிரட்டையை சபாநாயகரிடம் சமர்ப்பித்து இந்த கோரிக்கையை ஸ்ரீதரன் முன்வைத்தார். நான் இந்த சிரட்டையை சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். இதுதான் முள்ளிவாய்க்காலில் கஞ்சி வழங்கிய சிரட்டை. குடிப்பதற்கு ஒரு உபகரணம் இருக்கவில்லை. காய்ச்சுவதற்கு அரிசி இல்லை, உப்பு இல்லை, தண்ணீர் எடுப்பதற்கு கூட பிரச்சினை. இந்த நிலையில் வெறும் உப்பில்லாத கஞ்சியை காய்ச்சி இந்த சிரட்டையிலே தான் குடித்து மக்கள் உயிர் தப்பினர். எனவே முள்ளிவாய்க்கால் அடையாளமாக இந்த சிரட்டையை சபாபீடத்தில் சமர்ப்பிக்கின்றேன். தயவு செய்து நாடாளுமன்றத்தின் நூதன சாலையில் இதை வையுங்கள் என்று ஸ்ரீதரன் எம்பி இதன்போது தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எந்த கொம்பன் வரினும் சஜித்தே வெற்றி பெறுவார். ஜனாதிபதி ரணில் தம்பிக்க பெரியரோ என எவரை பிரமுனவினர் களமிழக்கினாலும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவே வெற்றி பெறுவார் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று பணிப்பாளரான அஜித் பி பெரியரோ இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜார் என்பது எமக்கு முக்கியமானதல்ல. ரணில் தம்பிக்க பெரியரோ என எவர் வந்தாலும் நிச்சயம் தோற்கடிக்கப்படுவார்கள். தேசிய மக்கள் சக்தியிடம் நாட்டு மக்கள் ஆட்சியை கையளிக்கக்கூடாது. அவ்வாறு செய்ய முற்பட்டால் அது ஆபத்தாகவே அமையும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பெரமுனவை தோற்கடிக்க சந்திரிகாவின் தலைமை அழைக்கிறார் டிலான். ரணில் ராஜபக்ச அரசை விரட்டியடிப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியினருடன் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் பொறுப்பை முன்னெடுக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரான டிலான் பெரேரோ. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்பட்டு வருகின்றது. நிமல் ஸ்ரீபால டி சில்வா உள்ளிட்டவர்கள் அரசின் பக்கமே உள்ளனர். இதே வழியில் சுதந்திர கட்சி பயணித்தால் ஜானை விழுங்கிய விளாம்பலத்தின் நிலையே சுதந்திர கட்சிக்கு ஏற்படும். அவ்வாறானதொரு நிலை ஏற்படாமல் இருக்கவும் ஊழல்மிகு இந்த அரசை விரட்டியடிப்பதற்காகவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் அனைத்து சக்திகளையும் இணைக்கும் பொறுப்பை முன்னெடுக்குமாறு சந்திரிகா அம்மையாருக்கு அழைப்பு விடுக்கின்றேன் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலை ஆதரிப்பதென முடிவெடுக்க வேண்டும். பிரமுனவினருக்கு எஸ்பி அறிவுரை. ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் பொதுஜன பிரமுன பரிசீலிக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது,
பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பவற்றுக்கே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்குரிய சாத்தியம் காணப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி சற்று எழுச்சி பெற்றிருந்தாலும் அந்த கட்சியினரால் வெற்றி இலக்கை நோக்கி நகர முடியாது. பொதுஜன பெரமுன கடும் நெருக்கடியை எதிர்கொண்ட வேளை கட்சியையும் எம்மையும் காப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கவே முன்வந்தார். எனவே ரணில் தொடர்பில் சாதகமாக சிந்திக்க வேண்டும். சில விட்டுக் கொடுப்புகளை பெரமுன செய்ய வேண்டும். ஜனாதிபதி வேட்பாளர் தேர்வின் போது ஓரிரு அடிகள் பின்வாங்கினால் கூட பரவாயில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, தேர்தல் பரப்புரைக்காக அமெரிக்க நிறுவனத்தை வைத்து ஜனாதிபதி ரணில் ஸ்கெட்ச். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்குரிய தேர்தல் பரப்புரைகளை முன்னெடுத்த அமெரிக்க நிறுவனம் ஒன்றே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்குரிய பரப்புரை பணிகளுக்குரிய வியூகங்களை முன்னெடுக்கும் என தெரிய வருகின்றது. குறித்த அமெரிக்க நிறுவனத்தின் பிரதிநிதிகள் இலங்கை வந்துள்ளனர் எனவும் ஆரம்ப கட்ட யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்றும் அறிய முடிகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலில் எதிரணியின் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தயார். தமிழ் பொது வேட்பாளரில் உடன்பாடில்லை. எம்ஏ சுமந்திரன் எம்பி நேற்று தெரிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளராக நான் தேர்தலிலே போட்டியிட மாட்டேன். ஜனாதிபதியாக வருவதற்கு ஜனாதிபதி வேட்பாளராக எதிரணி சார்பிலான பொது வேட்பாளராக என்னை களமிறங்க சொன்னால் அது தொடர்பில் பரிசீலிக்க முடியும் என ஜனாதிபதி சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வடமராட்சியில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, திருகோணமலை மூதூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சும் நினைவேந்தலை போலீசார் நீதிமன்ற கட்டளை ஊடாக தடுத்துள்ளதாக அறிய முடிகின்றது. நினைவேந்தல்கள் உலக நியமங்களிலே மிக முக்கியமானதொன்று. ஆகவே இதனை தடுக்கிறவர்கள் மிக மோசமான செயல்களிலே ஈடுபடுகின்றார்கள். ஜனாதிபதிக்கு ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்றோம். உங்களது கட்டளையின் பேரிலே அல்லது உங்கள் அமைச்சர்களின் கட்டளையின் பேரிலே நினைவேந்தல்களை தடுக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் வரப்போகும் ஜனாதிபதி தேர்தலில் எமது மக்களிடம் வாக்களை கேட்டு வர வேண்டாம். பொது வாக்கெடுப்புக்கான அடையாளமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போகின்றோம் என்று கூறுபவர்களுக்கு ஆதரவாக கூறும் செய்தியல்ல இது. அது வேறு விடயம். அது சம்பந்தமாக எமது கட்சி வரும் 19ஆம் தேதி கூடி சரியாக ஆராய்ந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கும். ஆகவே அது சம்பந்தமான வேறு விடயங்களை நான் தெரிவிக்க விரும்பவில்லை. ஏற்கனவே எமது கட்சியின் பெரும் தலைவர் இந்த விடயத்தில் அவசரப்பட்டு ஒரு முடிவினை எடுத்துவிட வேண்டாம் என்று அறிவித்திருக்கின்றார். நாங்கள் அவருடைய கருத்தையும் ஏனையோருடைய கருத்தையும் சீராக ஆராய்ந்து பொருத்தமான முடிவுக்கு வருவோம் என்று தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கில் பொது அமைப்புகள் அரசியல் கட்சிகள் கலந்துரையாடி வருகின்றன. இதற்கான பொது வேட்பாளராக எம்ஏ சுமந்திரனை நிறுத்தலாம் என்று பேச்சு எழுந்துள்ளது. அது உண்மையா? உங்களிடம் இது பற்றி கேட்கப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்த எம்ஏ சுமந்திரன் ஆமென தெரிவித்ததுடன் உத்தியோகபூர்வமாக அனைவரும் இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. ஆனால் இந்த பேச்சுக்கள் எழுந்த வேளையில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்னிடம் ஒரு தடவை இது தொடர்பில் கேட்டிருந்தார். அப்பொழுதே நான் என் நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளேன். அப்படியான தமிழ் பொது வேட்பாளராக நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன். ஜனாதிபதியாக வருவதற்கு ஜனாதிபதி வேட்பாளராக, ஜனாதிபதி பொது வேட்பாளராக, ஜனாதிபதி எதிரணி வேட்பாளராக என்னை களமிறங்க சொன்னால் அது வேறு விடயம். இந்த நாட்டிலே எந்த சமூகத்தவரும் எந்த சமயத்தவரும் எந்த மொழியை பேசுபவர்களும் ஜனாதிபதியாக வர முடியும், அதற்கு போட்டியிட முடியும். ஆகையினாலேயே அப்படியான சூழ்நிலையிலே நான் மட்டுமல்ல வேறு எவராவதும் போட்டியிட அழைக்கப்பட்டாலும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு. ஆனால் தமிழ் மக்களது அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த அபிலாஷைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கருத்தில் எனக்கு உடன்பாடில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாழ் பல்கலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. தமிழின படுகொலையை அடையாளப்படுத்தும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி நேற்று வழங்கி வைக்கப்பட்டது. ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழக விஞ்ஞானபீட நுழைவாயிலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு இறுதிப் போரில் மக்கள் துன்பப்பட்டு வறுமைப்பட்டு உணவு இல்லாமல் தவித்தனர். எத்தனையோ சிறுவர்கள் பெரியவர்கள் சொல்ல முடியாத கொடுமைக்கு ஆளானார்கள்.
வலிகள் நிறைந்த அந்த நேரத்தில் கஞ்சிதான் லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காத்தது என்ற அடிப்படையில் அந்த நினைவேந்தலை கடத்தும் வகையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கில் சில நாட்கள் மழை தொடரும். இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட தளம்பல் நிலை காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு உட்பட நாட்டின் பல பிரதேசங்களிலும் மழையுடனான காலநிலை தொடரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தளம்பல் நிலை காரணமாக வடக்கு உள்ளடங்களாக நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் கைதானவர்கள் 14 நாட்கள் விளக்கமறியலில். திருகோணமலை மாவட்டம் சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சேனியூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறினார்கள் என பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நால்வரையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மூதூர் நீதிமன்ற நீதிவான் தஸ்தீம் பௌசான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்றில் நேற்று அவர்களை ஆஜர்படுத்திய போதே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறிய பல்கலைக்கழக மாணவி உட்பட 4 இவ்வாறு நேற்று முன்தினம் சம்பூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். இதில் கே விஜிதா, எஸ் சுயானி, என் ஹரிஹரகுமார், கிழக்கு பல்கலைக்கழக தெரிவான கலைப்பீட மாணவி தேமிலா என்பவர்களே இவ்வாறு கைதாகினர். நீதிமன்ற தடை உத்தரவு வழங்கப்பட்டு அதனை போலீசார் அவர்களிடத்தில் கையளித்து தெளிவுபடுத்திய போதிலும் அதனை மீறி குறித்த கஞ்சி பரிமாற நிகழ்வை நடத்திய குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, நினைவேந்தல்களை தடுப்பதால் வரலாறுகளை அழிக்க முடியாது, மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் தெரிவிப்பு. நோய் பரவும் ஆபத்து என தெரிவித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகத்தினை தடுத்த இலங்கை போலீசார் இதே காரணத்திற்காக பெசாக் தன்சல்களை தடை செய்யுமாறு நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுப்பார்களா என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். கஞ்சியை பரிமாறிக்கொண்டமைக்காக தமிழர்கள் கைது செய்யப்படுகின்றனர். இறுதி யுத்தத்தின் போது அவர்களுக்கு கிடைத்த ஒரே உணவு இது. யுத்தத்தின் இறுதி தருணங்களில் கொல்லப்பட்ட மக்களை நினைவுகூர விடாமல் தடுக்கப்படுகின்றனர். வரலாற்றை அழிப்பதும் பொதுமக்களின் உயிரிழப்பிற்கு அரசாங்கம் காரணமில்லை என மறுப்பதுமே நினைவேந்தல்களை தடுப்பதின் நோக்கம். மக்கள் ஒன்று கூடுவதன் மூலம் உணவை பரிமாறிக்கொள்வதன் மூலம் நோய் பரவும் என்பதாலேயே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக நீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் ஏன் மேதின கூட்டங்களை தடை செய்யுமாறு போலீசார் நீதிமன்றங்களை கேட்டுக்கொள்ளவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அமெரிக்க இராஜாங்க உதவி செயலர் டொனால்ட் லூ இலங்கை விஜயம். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க இராஜாங்க உதவி செயலர் டொனால்ட் லூ உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இந்தியா, இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் அவர் நேற்று இலங்கைக்கு வந்துள்ளார். இவ்விஜயமானது இரு நாடுகளுடனான அமெரிக்காவின் தொடர்புகளை மேலும் பலப்படுத்துவதையும் சுதந்திரமானதும் சுவீட்சமானதுமான இந்திய பசிபிக் பிராந்தியத்தை கட்டியெழுப்பதற்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஆதரவை வெளிப்படுத்துவதையுமே பிரதான நோக்கமாக கொண்டிருக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழருக்கு எதிராக போலீஸ் அராஜகம் உச்சக்கட்டத்தில். நள்ளிரவில் பெண்களை கதற கதற இழுத்துச் சென்று அடாவடித்தனம். சபையில் ஸ்ரீதரன் எம்பி கடும் சீற்றம். போலீஸ் அராஜகம், போலீஸ் அடாவடித்தனம், போலீசாரின் மிருகத்தனம் இந்த மண்ணில் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மிக மோசமான நாடு, மிக கேவலமான நாடு என கடுமையாக விமர்சித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஜாழ் மாவட்ட எம்பியான ஸ்ரீதரன், முள்ளிவாய்க்கால் கஞ்சி சுகாதாரமான முறையில் காய்ச்சப்படவில்லை என்று கூறும் நீங்கள் வெசாக் வருகின்ற போது தெரு தெருவாக வழங்கும் உணவு கஞ்சியின் சுகாதாரம் பற்றி எப்போதாவது கேட்டுள்ளீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற நிதி கட்டளைகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக,
வடக்கு கிழக்கு பகுதிகளில் இனவாத போலீசாரின் கட்டளைகளுக்கு நீதிமன்றங்கள் பணிகின்றனவா? வடக்கு கிழக்கில் நீதிமன்றங்கள் இனவாத போலீசாரின் கட்டளைகளுக்கு பணிந்து செயற்படுகின்றனவா? போலீசார் நீதிமன்றங்களுக்கு சென்று எதனை சொன்னாலும் அதனை அப்படியே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு செயற்பட வேண்டிய நிலைக்கு நீதிமன்றங்களின் சுயாதீனம் பறிக்கப்பட்டுள்ளதா என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் எம்பியான செல்வராசா கஜேந்திரன் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற நிதி கட்டளைகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு கேள்வி எழுப்பிய அவர் மேலும் பேசுகையில், எமது தேசத்தின் மீதான ஒடுக்குமுறைகள் எல்லை கடந்து செல்கின்றன. எமது தேசத்தின் மீது இலங்கை அரசு இனப்படுகொலையை அரங்கேற்றி 15 ஆண்டுகள் கடந்துள்ளன. ஆனால் இன்று வரை படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட மற்றும் கருணா, பிள்ளையான், இபிடிப்பினரால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி அவர்களின் உறவுகள் இன்றும் அலைந்து கொண்டிருக்கின்றனர். இவ்வாறான நிலையில் மே 18ஆம் தேதியை முன்னிட்டு எங்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையினை நினைவு கூர்ந்து அதற்கான நீதியினை கோரும் விதமாக வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் இந்த இனப்படுகொலை வாரத்தை அனுஷ்டிப்பதும், அந்த இனப்படுகொலை நடந்த 2009ஆம் ஆண்டில் உணவை ஆயுதமாக பயன்படுத்திய கோத்தபாய ராஜபக்சவும் அவரது அண்ணன் மஹிந்த ராஜபக்சவும் தமிழ் மக்களை பட்டினி சாவுக்குள் தள்ளிய போது தமிழ் மக்கள் கஞ்சி குடித்து உயிர் பிழைத்த வரலாறு உள்ளது. அதனை நினைவுகூரும் விதமாக மக்களுக்கு கஞ்சி கொடுக்கும் நிகழ்வை இந்த வாரம் நாம் அனுஷ்டிப்பது வழமை. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் கட்டைப்பரிச்சான் பகுதியில் புவன கணபதி ஆலயத்தில் கஞ்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்ற போது அந்த நிகழ்வில் ஈடுபட்டமைக்காக எமது கட்சியின் திருகோணமலை மாவட்ட உதவி செயலாளர் ஹரிஹரகுமார் மற்றும் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதுதான் இந்த நாட்டின் நல்லிணக்கம், மற்ற இனங்கள் மதங்களை மதிக்கும் பண்பு. ஆலயத்தில் கஞ்சி காய்ச்சப்பட்டமைக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் வேதனைக்குரியது. அவர்கள் 4 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரஷ்ய யுத்த களத்தில் அடுத்த 10 நாட்களுக்குள் 600 இலங்கையர்களை தற்கொலை குண்டுதாரிகளாக நிறுத்த திட்டம். அவர்களை மீட்டு வர உடனடியாக இராஜதந்திர நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். தயாசிரி தெரிவிப்பு. ரஷ்ய யுத்த களத்தில் உள்ள இலங்கையர்கள் இன்னும் 10 நாட்களுக்குள் தற்கொலை குண்டுதாரிகளாக மாற்றப்பட உள்ளதால் ரஷ்ய யுத்த களத்தில் உள்ள 600 இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வர உடனடியாக இராஜதந்திர மன்றத்தில் நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என எதிரணி எம்பியான தயாசிரி ஜெயசேகர வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை விசேட கூற்றை முன்வைத்த போதே இவ்வாறு வலியுறுத்திய அவர் மேலும் பேசுகையில், இலங்கையில் ஓய்வு பெற்ற இலங்கை இராணுவத்தினர் ரஷ்ய உக்ரைன் யுத்தக்களத்துக்கு சென்று பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். தாங்கள் யுத்தக்களத்துக்கு செல்கிறோம் என்பதையே அறியாமல் இவர்கள் அங்கு சென்றுள்ளார்கள். இவ்விடயம் தொடர்பில் தேசிய மட்டத்தில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு ஓய்வு பெற்ற 2 இராணுவ மேஜர் ஜெனரல்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பிரபாகரனால் பெற்றுக் கொடுக்க முடியாத தமிழீழத்தை இனி எந்த கொம்பனாலும் பெற்றுக் கொடுக்க முடியாது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போன தமிழீழத்தை இனி எந்த கொம்பனாலும் பெற்றுக் கொடுக்க முடியாது என இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செங்கலடி பொதுச்சந்தையில் அமைக்கப்பட உள்ள கட்டிடத் தொகுதிக்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்வில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையின் அரசியல் வகைகளில் ஒன்றான எதிர்ப்பு அரசியலுக்கான காலம் 2009 முள்ளிவாய்க்காலுடன் நிறைவுக்கு வந்துவிட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போன தமிழீழத்தை இனி எந்த கொம்பன் வந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. தசாப்தங்களாக தமிழர்கள் எதிர்ப்பு அரசியல் செய்து அதனால் ஏற்பட்ட நன்மை தீமைகளை கணக்கிட்டு பார்த்தால் தமிழர்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன என்று தெரியும் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மொட்டுக்குள் மீண்டும் பிளவா, பிரபல எம்பிக்கள் குழு விலகுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவைச் சேர்ந்த பிரபல எம்பிக்கள் குழு ஒன்று அரசாங்கத்திலிருந்து விலகி பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் எதிர்வரும் வாரங்கள் அரசியலில் தீர்மானம் மிக்கவையாக இருக்கும் என்பதுடன் அரசியலில் எதிர்பாராத அதிரடி திருப்பங்கள் சில நடக்கலாம் என்றும் அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால்
நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் அரசு நிறுவனங்களை தனியார்மயப்படுத்தும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று வெளியிட்ட அறிக்கை இதில் ஒரு அங்கமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இதன்படி ராஜபக்சக்களுக்கு மிகவும் நெருக்கமாக செயற்பட்ட பிரபல எம்பிக்கள் உள்ளிட்ட குழுவினர் அரசாங்கத்திலிருந்து வெளியேறி சுயாதீனமாக செயற்பட ஆராய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.